வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. பொதுவாகவே பெண்களுக்கு அழகு அப்படின்னா நம்மளோட முடி தாங்க. அந்த முடியை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு முடி அதிகமாக வளருங்க. எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்மளோட முடியும் சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாறணும், அடர்த்தியாக இருக்கணும், நீளமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். என்னோட முடியை நான் எந்த அளவுக்கு கேர் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த சேனலில் நான் தொடர்ந்து வீடியோவாக போட்டுட்டு வரப்போகிறேன். உங்களுக்கும் முடி வளர்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இப்போ நான் சொல்ல போகிற ஹேர் பேக்கை வாரத்தில் 2 முறை நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட முடியும் சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாறும். அதுக்கு தேவையான பொருள் வெந்தயமும் கருஞ்சீரகம் தாங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன், கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், ரெண்டையும் ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டு ஒரு 10 செம்பருத்தி இலை எடுத்துக்கிறலாம். அதில் பூச்சி ஏதாவது இருக்கும், அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த இலையில காட்டுற மாதிரி தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். செம்பருத்தி இலை நம்ம அரைக்கும் போதே நல்ல வளவளப்பு தன்மையாக இருக்கும். அந்த செம்பருத்தி இலை நம்மளோட முடியை சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றி கொடுக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் செம்பருத்தி இலையை கழுவிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம ஊற வச்சிருக்க வெந்தயமும் கருஞ்சீரகத்தையும் தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறலாம். இந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம், அதனால தண்ணியை கீழே ஊற்றிட வேணாம். இப்போ ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சிட்டு அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு அடுத்து நமக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை தாங்க. முடி வளர்ச்சிக்கு கருவேப்பிலை மிகவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாப்பாடில் நம்ம கருவேப்பிலை என்ன செய்வோம்னா கீழே தூக்கி போட்டுருவோம். சிலருக்கு சாப்பிட பிடிக்காது, அதனால இந்த ஹேர் பேக் மூலமாக நமக்கு கருவேப்பிலையோட சத்தும் நமக்கு கிடைக்கணுன்றக்காக இந்த ஹேர் பேக்கில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு ஜல்லடையில் வடிகட்டிக்கலாம். ஜல்லடையில் தான் வடிகட்டணுமா அப்படின்னு இல்லைங்க, ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணி கூட நம்ம வடிகட்டிக்கலாம். இன்றைக்கி நான் ஜல்லடையில் தான் வடிகட்டியிருக்கேன். நான் ஏன் வடிகட்டி யூஸ் பண்ணுறேன்னா அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஹேர் பேக்கில் இருக்க அந்த இலை எல்லாமே திப்பி திப்பியாக நம்ம தலையிலே ஒட்டிக்கிறோம், குளித்தாலும் ஒரு சிலருக்கு போகாது. அதனால தான் நல்லா வடிகட்டிக்கிட்டு அந்த ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்து தேய்ச்சாலே போதும், அதுக்குரிய முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க. செம்பருத்தி இலையும் வெந்தயமும் நம்ம கலந்துருக்கனால முடி நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாறும். கருவேப்பிலையும் கருஞ்சீரகமும் நம்ம சேர்த்துருக்கனால முடி கருன்னு சூப்பராக உங்களுக்கு இப்போ இருக்க முடியை விட 2 மடங்கு அடர்த்தியாக வளருங்க. இப்போது ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹேர் பேக்கை முடியோட வேர்கள்லேருந்து நுனி வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விடணுங்க. தேய்ச்சி விட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம தலைக்கு குளிச்சிடலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்புவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வர்றப்போ உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இதை முதல் முறை நீங்கள் தேய்க்கிறப்பயே உங்கள் முடி பயங்கர ஷைனிங்காக மாறுறதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதை நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்பே பயங்கர குளிர்ச்சியாக இருக்கும். சிலருக்கு முடி கொட்டுறது எதனாலனா நம்மளோட உடல் சூடுனால தான். இந்த ஹேர் பேக் நம்மளோட உடல் சூடையும் குறைக்கும், அதனால முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகி தொடர்ந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வர்றப்ப உங்களுக்கு முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் சாஃப்ட் அண்ட் சில்கியாகவும் மாறுங்க. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டெப் கட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடியை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். பயங்கரமாக முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் முடி இருக்கிறது தான் அழகு அப்படிங்கிறத. ஃபோட்டோலையே பார்த்தாலே தெரியும் 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய முடி எப்படி இருந்துச்சு, இப்போ என்னோடய முடி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணாலே போதுங்க, முடி சூப்பராக உங்களுக்கு வளரும். இந்த ஹேர் பேக் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நாள் தலை குளிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாளே தலைக்கு நீங்கள் எண்ணெய் வச்சாதான் உங்களுக்கு முடி கொட்டாமல் இருக்குங்க. நார்மல் தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணுற ஹெர்பல் ஹேர் ஆயிலாக கூட இருக்கலாம். இந்த ஹேர் ஆயிலை தினமும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர்றப்ப உங்களோட முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளருங்க. சீப்பு வச்சு சீவுறப்ப ஒரு முடி கூட கொட்டாமல் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் தெரியுங்க.
இது போல் நிறைய ஹேர் கேர் டிப்ஸு நம்ம வீடியோவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனே உங்களுக்கு வருங்க. நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் முடி 2 மடங்கு அடர்த்தியாக வளரும், ஷைனியாக மாறும், சீவுறப்ப ஒரு முடி கூட கொட்டாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் மரச்செக்கு எண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஆர்டர் போட்ட அடுத்த நாளே உங்கள் கையில் ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க. நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க அவங்க எல்லாருக்குமே. நாட்டு கடலை யூஸ் பண்ணி தாங்க கடலெண்ணெய் நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு கலர் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். எந்த கலப்படமும் இல்லைங்க. நாட்டு எள்ளு, கருப்பட்டி இது போட்டு தாங்க நல்லெண்ணெய் நாங்கள் ரெடி பண்ணுறோம். மரச்செக்கு யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் எடுக்கிறதுனால எள்ளு, கருப்பட்டியில் இருக்க எல்லா சத்துமே நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. கடலையும் அப்படித்தான். கடலையை மரச்செக்கில் போட்டு ஆட்டுறப்ப நமக்கு அதுக்குரிய முழு சத்துமே நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. இது எதுவுமே ஸ்டாக் இல்லாமல் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தாங்க நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்மளோட மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் தாங்க ஹேர் ஆயில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு முடி அடர்த்தியாக வளருங்க, நீளமாக வளரும். முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் உடனே சரியாகும். ஒரே மாதத்தில் முடி கொட்டின இடத்துல கூட குட்டி குட்டி முடியாக வளர ஆரம்பிக்கும். தொடர்ந்து நீங்கள் 6 மாதம் இதை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அடர்த்தியான முடி, நீளமான முடி வளர ஆரம்பிக்குங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். முடி ஷைனிங் ஆகுங்க. நிறைய பேருக்கு முடி சிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனாலே நிறைய முடி கொட்டுங்க. இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே சுத்தமாக தீந்துடும். இந்த ஹேர் ஆயிலோட மேக்கிங் வீடியோ நான் நேற்று போட்டிருக்கேன். பார்க்காதவங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். கிட்ட ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணவங்களோட 1 மந்த் ரிசல்ட் தாங்க இது. ரொம்ப ஹாப்பியாகவே என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.